இந்த ஒரு காயில் இவ்வளவு சத்து இருக்குதா, இதில் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த காயில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மருத்துவ குணம் கொண்ட இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா சுரைக்காய் தான். சுரைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும். குறிப்பாக இது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சுரைக்காயில் விட்டமின் பி, விட்டமின் சி நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இதில் நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம அடிக்கடி வாங்கி செய்ய மாட்டோம். அப்படியே செஞ்சாலும் சாம்பார், கூட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சுரைக்காயினுடைய கால் பகுதியை மட்டும் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா சீவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வறுபட்டு வரும்போது அந்த ரைஸ் சாப்பிடும் போது நல்லா கடிப்படும். இடையில கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில இந்த பருப்பெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட துருவி வச்சுருக்க சுரைக்காய் சேர்த்துக்கலாம். சுரைக்காய் நல்ல ஒரு சூப்பரான நீர்க்காய்ங்க. நம்ம உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இது நீர்க்காய்ன்றதுனால இந்த மாதிரி வதக்கும் போதே நல்லா தண்ணி வெளியாகி வரும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியாகி மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் இது நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கும் போது எவ்வளோ உஷ்ணம் இருந்தாலும் நல்லா தணிஞ்சிரும். உடம்பு அதிகமாக சூடாகும் போது தலைவலி வரும் இல்லையா, அந்த மாதிரி தலைவலியும் இது குணப்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரைக்காய் நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கிடையாது. சுரைக்காயை ஜூஸாவோ அல்லது கூட்டு, சாம்பார் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 2 முறை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். ரைஸ் நல்லா உதிரியாக ஒட்டாத மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கிளறின சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். தினம் என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு கடுப்பாக இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மலாக கலவை சாதம் மாதிரி செய்கிறப்ப வெங்காயம், தக்காளி தேவைப்படும். இதுக்கு அது எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் பயன்படுத்தி வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரைஸ் சூடாக இருக்கிறத விட ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.